பக்கத்தில் வாங்கடா ஓகே வாங்க. நல்ல வார்த்தை கிட்டும். நல்லா இருக்கீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இப்போதே வரீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும். என்ன செய்யறா? சரி சரி அந்த வந்து மாற்றம் இருந்துச்சா இல்லையா? என்கிட்ட வந்துட்டு போய் இப்போ மறுபடியும் அதே நிலைமை மாறிடுச்சா? எந்த ஊர்லேருந்து வரல? என்ன தொழில் பண்ற? என்ன தொழில் பண்ற? இதுக்கு முன்னே என்ன பண்ண? புரியல. பிரிண்டிங் இப்போ பண்ணணும்னு ஆசைப்படுறியா? சரி நல்ல வருமானம் இருக்கா? மாட்டுவோமா? அதாவது என்ன கேட்டேன், நான் கேட்ட கேள்வி சரியாக கேட்டேன். உனக்கு ஏதாவது பண்ணணும்னு விருப்பம் இருக்காடா நீ கேட்டேன். இப்போ தான் அந்த கேள்விக்கே வந்திருக்க. என்ன பண்ணியிருக்க? நான் ஜோதிடம் படிக்கிறேன், எனக்கு அதில் வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். அதில் வழி கிடைக்குமான்னு ஏற்படுத்தி கொடுக்குறேன். இதுலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா? செஞ்சு விட்டா போதுமா அப்படின்னு சொல்ல நல்ல வார்த்தை. அதை கொஞ்சம் நிறுத்தி தர்றேன். அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி வச்சுருக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன். செஞ்சு விட்டா போதும்ல? செஞ்சு கொடுத்தா போதும். அதான் கொஞ்சம் நான் அவங்களை நிறுத்தி கொடுத்துட்றேன். அதே போல் அதுக்கு வழியும் ஏற்படுத்தி கொடுத்துறேன்னு சொன்னேன். சரி தானே? நான் சரி அது கொடுக்குறேன். மாற்றி கொடுத்தா போதும்ல? நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லணும். நல்ல வார்த்தை. அது உனக்கு அதாவது தெய்வத்துக்காகவும் அது பயன்படும். அதே போல் வருமானத்துக்காகவும் பயன்படும். அதே போல் நீ இப்போ வந்து ஜோதிடம் படிக்கிறீங்கள அதுக்கும் பயன்படும். சொல்லுங்க. கருப்பன் வசிய மந்திர தந்திர எந்திர வினைகள் தீர வேண்டும். கருப்பன் வசிய மந்திர தந்திர எந்திர வினைகள் தீர வேண்டும். இது மாதிரி நீ 18 முறை வந்து தினமும் மறந்துடக்கூடாது. இந்த கனி கொடுத்துருக்கேன், என் மந்திரிச்சும் கொடுத்துருக்கேன். சொல்கிற வார்த்தை இல்லை. இதே மாதிரி மணிக்கு இப்படியே வச்சுக்க. 11 ரூபா கணிக்கு உள்ள வச்சுக்க. மறந்துடக்கூடாது. நீ என்ன பண்ணணும், என்ன தொழில் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதையும் நினச்சிக்கிறணும். இந்த மந்திரத்தையும் சொல்லணும் 18 முறை. மறந்துடக்கூடாது. சொல்கிற வார்த்தைக்குள்ளே வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்க, இல்லை ஏதாவது இதுக்குன்னு தனியாக இடம் வைக்கிறோம்னா வச்சுக்க. தெளிவாக தான் சொல்லுவேன். எங்கே இருந்தாலும் சரி அங்கே செஞ்சுக்கணும். சொல்கிற வார்த்தை புரியல. அதே போல் உனக்கு வருமானத்துக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றேன். அதே போல் கடன் தொழிலேருந்து உனக்கு காப்பாற்றி கொடுக்குறேன். அந்த கடனை அடைக்கிறதுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவேன். மறந்துடக்கூடாது. இது ப்ரோக்ராம். இதை பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதை கொடுத்துருக்கேன். குடிக்க சாப்பிட பயன்படுத்துங்க. சரியாக 3 நாளைக்கு பயன்படுத்துங்க. இதை பிடி. இதை நல்ல வார்த்தை எப்போவுமே உன் கூட வச்சு மறந்துடக்கூடாதா? மறந்துடக்கூடாது. அந்த இதை கட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னால் தான் அந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன். அதே போல் விளக்கு முடிஞ்சால் போடுங்க. மறந்துடக்கூடாத சரியாக 72 நாளைக்கு போடுங்க. அதே போல் கடன் தொல்லையிலேருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். உங்களுக்கு பாதுகாப்பாக இந்த அப்போ கூட வர பயப்படாமல் செஞ்சு கொடுத்தா போதுமாடா? செஞ்சு கொடுக்குறேன்டா. கவலைப்படாமல் போகணும். போயிட்டு இது வாங்கிக்கிட்டியா? போயிட்டு வட போனேன். எஞ்சிக்கலாம். நல்ல வார்த்தையிட்ட அந்த வீடியோ எப்படி எடுத்த? கண்டினியூவாக எடுத்தியா இல்லை கட் பண்ணிட்டியா? அடே அதை நான் சொல்லாமல் மறந்துட்டீங்க. ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக எடுக்கணுங்களா? இத்தனை மணி நேரத்தை நம்ம போட முடியாது இல்லை? கட் பண்ணலாம். எனக்கு கட் பண்ண முடியாதுல்ல. கோயிலில் எனக்கு செஞ்சு கொடுப்போம். சரியா? முதல்ல மாட்டிடு. ஏஞ்சிக்கிறா. நல்ல வார்த்தைகள் உனக்காக தான் கேட்டதுருக்க. ஏதாவது நல்ல வார்த்தைகள் நம்ம ஆசைப்பட்டது முதல்ல நடக்கணும். நடந்துடும். அதுக்கு காலம் குறிப்பிட்டிருக்கேன். அவசரப்படாமல் இருக்கணும். காலம் குறிப்பிட்டிருக்கேன். அதுவரை அவசரம் இல்லாமல் இருக்குது. சொல்கிற வார்த்தை தான். இப்போ வேணால் காலத்தை சொல்கிறேன். சொல்கிற வார்த்தை புரியல. இனியும் குறைஞ்சது நீ ஒரு 9 மாதம் வரைக்கும் காத்திருக்கணும். சொல்கிற புரியல. ஏன்னா உன்னை நான் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்ததுக்கப்புறம் தானே உனக்கு நான் எல்லாமே செய்ய முடியும். சொல்கிற வார்த்தை புரியல. ஏன்னா நல்ல நிலைமை கொண்டு வராமல் நம்ம எது செஞ்சாலும் அது தடையாக போயிடும். அப்போ ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும். மறந்துடக்கூடாது. அதே போல் வருமானத்துக்கு உனக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. அதுபோல் வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கிறாங்க. சொல்கிற வார்த்தைக்குள்ள அவங்களையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது.
நீயும் இதை பயன்படுத்திக்கணும். மறக்கக்கூடாதா? இதை 4 நாளைக்கு சாப்பிட பயன்படுத்தணும், குடிக்க பயன்படுத்தணும். போதும், சாப்பிட பயன்படுத்தணும், குடிக்க 4 நாளைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு பயன்படுத்தணும். இந்தா நான் உன் கூடயே இருக்கிறேன் உனக்கு, அதாவது எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக சரி ஆக்குவேன், பயப்படாத. ஆனால் நீ காத்திருக்கணும், அதுதான் முக்கியம். சொல்கிறபடியில் என்னையா இதில் மாற்றங்கள் இல்லாமல் இருக்குது, இப்படி கவலையவே கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கவலையைத்தான் நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது நடக்குமா நடக்காதா, இதுலேருந்து ஒருவேளை விட்டுருவோமா இல்லை வேணாமா. ஏன்னா அதாவது நம்மளுக்கு ஏன் இந்த இறைவன் நம்மளை ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படி. அழுத காலம் இங்கே அழுதுக்கு சொல்கிறபடியில் மாற்றி கொடுக்குறேன். கனி கொடுத்தா போதும்டா, இந்த கனி உங்க கூட இருக்கணும். மறந்துடக்கூடாது. நானே வருவேன் உங்க கூட, மறந்துடக்கூடாது. இந்த இதில் 11 ரூபா பண்ண காணிக்க இருக்கு. ஒரு எவ்வளோ நாள் வேணாலும் இருக்குது, விட்டாலும் பரவாயில்ல. இப்போ இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாளும் தொடர்ந்துக்க, மறந்துடக்கூடாது. உங்க கூட தான் இருக்குது, போயிட்டா.